திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 901, அதிகாரம் பெண் வழிச் சேரல். இது விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள நிகழ்வு. 6 நாட்களில் கடவுள் உலகத்தை உருவாக்கி முடித்த பிறகு மனிதனை உருவாக்க நினைத்தார். மண்ணிலிருந்து ஆதாம் என்ற மனிதனை உருவாக்கி உயிர் பெறச் செய்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தை காட்டி, இந்த மரம் நல்லவை தீயவை ஆகியவற்றை அடையாளம் காட்டும் அறிவு மரம். இந்த தோட்டத்தில் இருக்கும் வேறு எந்த மரத்தின் கனியையும் பறித்து சாப்பிடலாம், ஆனால் இந்த அறிவு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு கடவுள் தான் உருவாக்கிய மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவனுக்கு துணையாக ஏவாள் என்ற பெண்ணை அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது அந்த பெண்ணிடம் அறிவு மரத்திலிருந்து பழத்தை பறித்து சாப்பிடுமாறு தூண்டியது. அதை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமைகளை அறிவீர்கள் என்று உசுப்பியது. எனவே அந்த பெண் அந்த மரத்தின் கனியை பறித்து உண்டு கணவனுக்கும் கொடுத்து உண்ணச் செய்தார். உடனே அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. ஆடையின்றி இருப்பதை அறிந்து அத்தி இலைகளை அணிந்து கொண்டனர். ஆண்டவர் இதை அறிந்து ஆதாம் ஏவாள் இருவரிடமும் கோபம் கொண்டார். நான் உண்ண வேண்டாம் என்று விலக்கி இருந்த மரத்தின் கனியினை ஏன் தின்றாய் என்று ஆதாமிடம் கேட்டார். அதற்கு ஆதாம், எனக்கு மனைவியாய் இருக்கும்படி நீர் உருவாக்கிய பெண்தான் அம்மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் என்று கூறினார். அப்போது கடவுள் ஆதாமிடம், நான் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டு விலக்கிய மரத்தின் கனியை உன் மனைவியின் சொல்லை கேட்டு நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் வாழ்நாள் எல்லாம் நெற்றி வியர்வை நிலத்தில் விழும்படி வருந்தி உழைத்து உனது உணவை உண்பாய். இறுதியில் நீ எந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாயோ அந்த மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறி மறைந்தார். மனைவியை விரும்பி அவள் சொற்படி மட்டுமே நடப்பவர் சிறந்த அறப்பயனை அடைய மாட்டார். செயலாற்ற விரும்புவர் விளக்க வேண்டிய பொருளும் அதுவே என்பதை மனை விளைவார் மாண்பயன் எய்தார், வினை விளைவார் வேண்டா பொருளும் அது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். மனைவியின் விருப்பப்படி மட்டுமே நடத்தல் மடமை, கலந்தாலோசித்து முடிவெடுத்து நடத்தலே பெருமை.